சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதின. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. இந்திய அணிக்கு எதிராக அதிக ரன் குவிப்பதை வாடிக்கையாக வைத்திருக்கும் டிராவிஸ் ஹெட் சிறப்பான துவக்கத்தை கொடுத்த போதிலும் வருண் சக்கரவர்த்தி வீசிய முதல் ஓவரிலேயே அவுட் ஆனார். பின்பு வந்த ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் ஸ்மித் நிதானமாக விளையாடி 73 ரன்களை குவித்த நிலையில் எதிர்பாராத விதமாக ஷமி வீசிய ஃபுல் டாஸ் பந்தில் விக்கெட்டை பறிகொடுத்தார். பின்னர் சிறப்பாக ஆடிய அலெக்ஸ் கேரியும் முக்கியமான நேரத்தில் விக்கெட்டை பறிகொடுத்ததால் ஆஸ்திரேலிய அணி 300 ரன்களை எட்ட முடியாமல் போனது. இந்திய அணி பேட்டிங் செய்தபோது ரோஹித் சர்மாவிற்கு 2 கேட்சுகள் மற்றும் விராட் கோலிக்கு 1 கேட்ச் என ஆஸ்திரேலிய அணி ஃபீல்டிங்கில் சொதப்பியது. 2023 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ரோஹித் சர்மாவின் கேட்சை பிடித்ததால் போட்டியே மாறியது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணிக்கு இலக்கு குறைவாக இருந்ததை உணர்ந்த விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், அக்ஷர் படேல் ஆகியோர் நிதானமாக ஆடி ரன் குவித்தது ஆஸ்திரேலிய அணிக்கு பெரும் அழுத்தத்தை கொடுத்தது. அதன் பின் வந்த ஹர்திக் பாண்டியா, KL ராகுலும் தங்களது பங்கிற்கு அதிரடியாக விளையாடி இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்தனர். வழக்கமாக நாக் அவுட் போட்டிகளில் சிறப்பாக ஆடும் ஆஸ்திரேலிய அணி சில தவறுகளால் தோல்வியை தழுவியது. இந்த வெற்றி மூலம் ICC நாக் அவுட் போட்டிகளில் 14 ஆண்டுகளுக்கு பின் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இந்திய அணி சாதனை படைத்துள்ளது.